தயவு செஞ்சு எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்கம்மா. தலையில் யாரும் போடக்கூடாது. ஆத்தா வச்சிருக்க நாடகம் தெய்வீக நாடகம், சரித்திர நாடகம், நடந்ததொரு உண்மை சண்பக நாடகம். அதனால் நம்மளை போல ஒரு மனிதனாக பிறந்து இன்றைக்கி மாண்டு கலியுக தெய்வமாக இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க மதுரை இல்லையில் பாண்டிமணிக்கு முன்னோடியா. அப்பேற்பட்ட அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அந்த மதுரை பாண்டிமணி தெய்வமாகப்பட்டது. யார் யார் குடியில் வாழ்கிறாங்கன்னு அவங்க வாழ்க்கை வரலாறு சொல்லி அழைக்கிற நேரம் சிறு குழந்தைகள் முதற்கார் யார் தூங்கினாலும் எழுப்பிவிடுங்கம்மா. சிரித்து பேசிக்கிட்டு இருப்போம், தன்னறியாமல் வருவாங்க நம்ம மேலே அருள். அதனால் தூங்குறோட இடையில படுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் எழுப்பி விட்ருங்கண்ணே. தயஞ்சு எல்லாரும் வெக்கப்படாமல் கைதட்டி ஆரவரப்படுத்துங்க. ஆரவர சத்தம் இருந்தாலே அருள் வரும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம ஒரு மண்ணில் அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கு இருக்கிற ஆள் எங்கே வெட்டிக்காரரு அருளாடி வந்தா தயவுசெய்து யாரும் பிடிக்க கூடாது. நீங்க கட்டியே போட்டாலும் அங்க நிக்காது சாமி. தயவுசெய்து யாரும் பிடிக்க கூடாது. பெண்கள் கைதட்டுங்க, பெண்கள் எல்லாம் கைதட்டுங்க, கைதட்டு குலம் சத்தம் அந்த மதுரை பாண்டிமணிக்கு முன்னோடியா வாழ்ந்தாலும் இருவர் சேர்ந்து வாழணும், இறந்தாலும் இருவர் சேர்ந்த இருப்பம் என்று சபதம் எடுத்த சத்திய மன்னிகளே, அந்த சத்தியத்திற்குண்டான நீதி இருக்கிறது உண்மையினா இந்த கூட்டத்தில் அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி இருக்கிற ஆளு இங்கே வா. இந்த வெள்ளச்சாமி கதைக்கு படிக்கிறேன். சரி, இந்த வெள்ளச்சாமிக்கு இருக்கிற ஆளு வாழிய ஓடி வா. மதுரை கணசந்தனமா மதுரை கணசந்தனமா மதுரை கணசந்தனமா நான் சண்டாள வெள்ளச்சாமி எனக்கு மானா மதுரை சேவல் கட்டா மதுரக்கரை சந்தனமா சண்டாள வெள்ளச்சாமி எனக்கு மானா மதுரை சேவல் கட்டா உசிலம்பட்டி சீமையிலே இந்த சண்டாள வெள்ளச்சாமி உயரமாய் வாழ்ந்தவன் மதுரக்கடை எனக்கு சந்தனம்மா 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 மதுரை வெள்ளச்சாமி சேவகட்ட சந்தனம்மா சந்தனம்மா
கடை சரி ஜக்கமட்டு இல்லையில இந்த வெள்ளச்சாமி சமத்தனாக நான் பிறந்தேன். ஆஹா ஏமா அமர்த்தி பிடிக்கிறியே செஞ்சு போட்டு அமுக்காதியே சாமி. ஏன்னா எல்லாருமேலே வரமாட்டாங்க. நிச்சயமாக யார் யார் குடியில வாழ்றாங்களும் யார் யார் மேல வரும்னு விதி இருக்குது அவங்க மேலதான் வருவாங்க. வெக்கப்படாம கைதட்டி ஆரம்பரப்படுத்துங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். கைதட்டுக்க சோரா கைதட்டுங்க. உங்களை எல்லாம் நம்பிதானே இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம். இந்த பெண் ஒரு பொழுது வெக்கப்படாம கைதட்டுங்க. குலவு சத்தம் போட கைதட்டுங்க. கைதட்டுங்க. வெக்கப்படாது யாத்தா தலையில யாரும் கூட போட்டு எடுத்துட்டு கைதட்டுங்க. வருவாங்க. இன்னும் மறைஞ்சிருக்கிறாள் எங்க இருந்தாலும் சரி இந்த ஒரு மண்ணுல காட்டி கொடுக்காம நாங்க போறதா கிடையாது. ஓடிவா அப்படி பிறந்தாலும் எப்படி ஒரு பேர் புகழோட வாழ்ந்தவன் இந்த வெள்ளச்சாமி. எப்படி வெள்ளச்சாமி எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் அட நான் ஒருத்திக்கு ஒரு மகனா நான் ஒருத்திக்கு ஒரு மகனா இந்த சண்டாள வெள்ளச்சாமி நான் ஓவியம்மா பிறந்தவனா ஒருத்திக்கு ஒரு மகனா ஒருத்திக்கு ஒரு மகனா இந்த சண்டாள வெள்ளச்சாமி ஓவியம்மா பிறந்தவன் நான் செம்பாகி பெற்றெடுத்த நான் சண்டாள பாவி செல்ல மக வெள்ளச்சாமி செம்பாகி பெற்றெடுத்த செல்லமாக வெள்ளச்சாமி அட நான் சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி என்றெடுத்த நான் சண்டாள பாவி இந்த கள்ளர் மக வெள்ளச்சாமி சேதுபதி கள்ளர் மக வெள்ளச்சாமி எனக்கு கார குடகத்திலே ஐயா எனக்கு காட கொடுகத்திலே எனக்கு கையம்புரா பக்கத்திலே காடக்கூடுகத்திலே எனக்கு கையம்புதா பக்கத்திலே அம்மனா ஒரு தேக்கித்தா வெள்ளச்சாமி ஒரு மகனா நான் ஓவியம்மா வெள்ளச்சாமி பிறந்தவன்மா ஒரு மகனா நான் செம்பாகிதான் சண்டாளி வெற்றெடுத்த அந்த செல்லம் மகன் சண்டாள வெள்ளச்சாமி சேதுபதி வெற்றெடுத்த கள்ளர் மகன் சண்டாள வெள்ளச்சாமி காட்டுக்குள்ள சண்டாளியன பார்க்க போகும் நேரம் இம்பட்டு ஒரு குடி பகுதியில போட்டு போதாங்க. நான் எப்பேற்பட்ட குடிகாரன் தெரியுமியா? ஒரு வாரத்துக்கு அண்ணன் இல்லாம கடந்துருவேன். சரி ஒரு நாள் பொழுது ஒரு மணி நேரம் எது இல்லாம இருந்ததில்லை. இந்த உடம்புல ஓடுறது ரத்தமா அம்பட்டு சாராயமியா? அவ்வளவு குடிகாரன் கதைக்கு கிண்ணிகள எனக்கு கிண்ணியில சாராயமா சண்டாளம் பாவி எனக்கு கிளத்தி விடும் ஒரு எரிய கிண்ணியிலே சாராயம்மா உனக்கு கிளத்தி மீனே வருகரியா அட எனக்கு வட்டியில சாராயம்மா
சாமி பொறுமை. பிள்ளையை போட்டு ஆக்காட்ட கூடாது, பொறுமையா வரணும் சாமி. பின்னாடி ஒரு ஆள் வாங்கண்ணே. அம்மா அப்படி தயவு செய்து இந்த சாமி வந்து ஆடணும் பிடிச்சி வைக்காதீங்கம்மா. அந்த பாவத்தை நம்ம செய்ய வேணாம். ஜோரா கை தட்டலாம். ஆமா, கொஞ்சம் ஜோரா கை தட்டுங்கம்மா. பொறுமை 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 சாமி. கொஞ்சம் விளையிக்கிறேங்க. யூடியூப்ல இருந்து கொஞ்சம் நவுந்துக்கிறங்க. அங்கிட்டு பின்னாடி நிற்கிறவங்க, யூடியூப் பின்னாடி நிற்கிறவங்க கொஞ்சம் விளைய வாங்கினேன். இல்லைன்னா அங்கிட்டு கூட வந்துருங்க. இப்படி முன்னாடி வந்துருங்க. பொறுமை பொறுமை சாமி. பெண்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அம்மா இந்த உங்களுக்கு ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விடுங்கம்மா. வாங்கம்மா. இந்த முன்னாடி இருக்க பெண்கள். அம்மா ஆயா அம்மா இந்த முன்னாடி எந்திரிக்கம்மா. வாங்க ஆத்தா, புடவை எழுத்துனால கட்டி விடுங்க. இது வரைக்கும் இந்த வெள்ளச்சாமி கதையில நம்ம கதையை அழைச்சிட்டான். சரி, இந்த வெள்ளச்சாமி கதையை பார்த்துட்டான். சரிங்க. நமக்குன்னு இருக்கிற ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆமா. ஆனா என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் பொண்ணு உன்னோடு செத்தாலும் பொண்ணு சொன்னாலே ஜண்டாளி யாரு? கண்ணிகளியாத வயசு. சரி, கழுத்துல மாங்கலிகம் அழியாத பருவத்துல அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள கூட சேர்ந்து விளையாண்டாலே வெள்ளையம்மா குண்டி புடிய மரத்துல அந்த மாதிரி மீனாட்சி மன சாட்சியா சத்தியமணியே உன்னை விட்டு என்னைக்கு பிரிஞ்சு போயிட மாட்டேன். இல்லங்க ஆடி உன் நீதி எங்கே? நம்ம கட்ட அழிஞ்சு போயிருச்சு வெள்ளையம்மா. சரி, ஆபச நீதி அழியல. இல்லங்க அது இந்த மண்ணில் இருக்கிறது உண்மையினா கண்ணிலையாத பருவத்துல எப்படி உன்னை பார்த்தோம். அப்படிப்பட்ட ஆளு கொண்டனை இருந்து வந்தீங்கன்னா உனக்கு கொடுக்கிற சீரு. சரி, ஓடி வா. உங்கதை இழைக்கிறேன். ஆமாங்க. அடி உனக்கு அறுப்பு போட்ட திருப்பந்தூரா, அறுப்பு போட்ட திருப்பந்தூரா, சண்டாடி வெள்ளையம்மா உனக்கு அச்சடிச்சே சாயத்துண்டா. அறுப்பு கோட்டை திருப்பந்தூரா, அறுப்பு கோட்டை திருப்பந்தூரா, வெள்ளையம்மா சண்டாளி வெள்ளையம்மா சண்டாளி உனக்கு அச்சடிச்சே சாயத்துண்டா. நீ 7 பேருடன் பிறந்த 7 பேருடன் பிறந்த சண்டாளி வெள்ளையம்மா ஓடி வாடி. 7 பேர் உடன் பிறந்தே, 7 பேர் உடன் பிறந்தே வெள்ளையம்மா சண்டாளி வெள்ளையம்மா சண்டாளி ஓடி வாடி. அடி உனக்கு சாலையில 2 மரம், ராணிமலை சாலையில 2 மரம். சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு சமத்தாறு வச்ச மரம். உனக்கு சாலையிலே 2 மரம், விராலிவாய் சாலையிலே 2 மரம். வெள்ளையம்மா சண்டாளி வெள்ளையம்மா இப்படி இருக்கு சாவலியே வச்ச மரம். அடியரப்புள்ள சண்டாளி திருப்பத்தூரா, வெள்ளையம்மா திருப்பத்தூரா, திருப்பத்தூரா அச்சடிச்சே உனக்கு சாயத்துண்டா. சண்டாளி திருப்பத்தூரா, திருப்பத்தூரா திருப்பத்தூரா அச்சடிச்சே உனக்கு சாயத்துண்டா. நீ 7 பேரு சண்டாளி உடன் பிறந்த இலங்கையே சண்டாளி ஓடி வாடி. 7 பேர் சண்டாளி உடன் பிறந்தே, உடன் பிறந்த சண்டாளி ஓடி வாடி. சாலையிலே உனக்கு 2 மரம், அடி 2 மரம், அடி சமத்தாரை உனக்கு வச்ச மரமா. சாலையிலே சண்டாளி 2 மரம், 2 மரம், 2 மரம், சண்டாளி வச்ச மரம். மரக்கலல்ல உனக்கு புளிய மரம், புளிய மரம், கொண்டடிக்க உனக்கு பிள்ளை மனமா. சண்டாளி புளிய மரம், புளிய மரம், அடி புளிய மரம், சண்டாளி புளிய மரம். சுருட்டலல்ல உனக்கு புளிய மரம், வெள்ளையம்மா புளிய மரம், புளிய மரம், சொன்னாடே உனக்கு பிள்ளை மனமா. சாலையிலே 2 மரம், உனக்கு சமத்தாறு வச்ச மரமா. மரத்தடியில புளிய மரம், உனக்கு பந்தாடும் பிள்ளை மனமா. அப்படிப்பட்ட
சால புளிய மரத்தடிக்கல வெள்ளியம்மா என் கூட சேர்ந்து விளையாடும் நேரம் அவளை கைப்பிடிச்சுக்கிட்டு சரி மதுரை மேல் மாசி வீதியில கூட்டிக்கிட்டு போய் வெள்ளியம்மா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன். சரி வெள்ளியம்மா கிட்ட என்ன வெள்ளான்னு கேட்பா. என்ன வெள்ளா சாமி? இது வெள்ளம் ஆசைப்பட்டு வாங்க பதிரிக்கு சொல்லுங்க வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமிக்கு ஒரு ஆட்டம். ஆமா அவன் குடியார பையன். சரி ஆனா வெள்ளையம்மா குடிப்பாளா? இல்லங்க ரூம் எடுத்த வரையில குடிச்சதா. வெள்ளச்சாமி ஒரு ஓட்டுனா வெள்ளையம்மா 2 கூட்டு போட்டதா. உள்ள இருக்குல்ல ஆமா ஆசைவாதி இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பாக. அப்படிப்பட்ட வெள்ளையம்மாளுக்கு ஒரு ஆட்டம் இருக்குதா இல்லையா? சிறப்பான ஆட்டம். ஆத்தா விடுமா சால மாறா போட்டு கட்டி விட்டு விட்டுருங்க பார்க்கலாம். உன்னுடைய ஆட்டத்தை பார்க்கணும் வெள்ளையம்மா. தன ஒரு சனமண்ணைக்கு உன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க நம்ம ஆட்டத்தை. ஆமா ஆமா ஓரம் கட்டிருங்கண்ணே. ஆமா அது தேவையில்லை எடுத்துருக்க கூடாது. ஆமாப்பா அண்ணே ஒரு கரர்கள் அன்பான வேண்டுகோள். வெள்ளையம்மாளுக்கு விருது கொடுக்க சம்மதமனாத்த நாங்க மேடை ஏற்றோம். கண்டிப்பாங்க. ஏன்னா கேட்காத ஒரு உரிமை இல்லாத உரிமை நம்ம கொண்டாடல கூடாது. இல்ல இல்லையா? ஆமா அவங்க உத்தரவு கொடுக்கணும். சம்மதமனாத்த விருது கொடுப்ப மேடை ஏத்தி. ஐயா எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? ஐயா ஊரார்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, பார்க்காத நிகழ்வு இல்ல. கன்னிகளியாத சின்னஞ்சிறு குழந்தை மேடை ஏற்றி வில்லி கொடுக்க வணக்கம். உங்கள் சம்மதம் இருந்தால் மேடை ஏற்றலாம். சம்மதமா கை தட்டலாமே. சம்மதங்களா மேடை ஏத்தலாங்களா? அப்ப கை தட்டுங்க. கைதறி சம்மதம் கொடுங்கய்யா. அப்படிப்பட்ட வெள்ளியம்மா இந்த அறியாத வயசுல இந்த கன்னிகளியாத கழுத்திர மாங்கல்யம் அழியாத பிள்ளைக்கு தான் விருது சொந்தம். ஏன்னா வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கு கல்யாணம் ஆகல. சரி வெள்ளையம்மா அருள் எடுத்து அந்த விருது எடுக்கிற வேளையில கழுத்துல தாலி கிடக்க கூடாது. தாலி கிடந்துச்சுன்னா அத்து தூக்கி போட்டுருவாங்க. என்ன காரணம்? அந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. சரிங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் தாலி கட்டிக்கல, கன்னிகளியாம தான் கட்ட அழிஞ்சது. சரி அதுக்காகத்தான் கன்னிகளியாத பிள்ளைக்கு அந்த விருதை கொடுக்கிறது. சரி அப்படிப்பட்ட வெள்ளையம்மா இந்த கூட்டத்தை நீ ஆடி வந்து உண்மைக்கு ஓடி வந்து அடையாள விருது காத்துக்கிட்டு இருக்குது. அந்த வெள்ளை எடுக்கணும். மண்டிகிட்ட உட்கார் சாமி. ஓடியா பார்க்கலாம். ஒரு ஆளு மட்டும் மேடைக்கு எங்கடா தாம்பாளத்தை ஓரமா சாமி வந்து வேற நேரத்துல திரும்ப தூக்கி முன்னாடி வச்சிருக்காங்க. எல்லாம் விசில் அடிங்க, கைதட்டி ஆரவரப்படுத்துங்க. வெள்ளையம்மா குளிக்க மஞ்ச விதவிதமான மஞ்ச. எத்தனை மஞ்ச? கடகடையா ஏறி அவ குளிக்க மஞ்ச. எடுத்து மஞ்ச எப்படி அடையாளத்துக்கு ஆளு வந்துருச்சுடா. உனக்கு கொடுக்குற சீல் அடையாளத்தை எடுத்து ஆடு. அடி அஞ்சும் மஞ்ச சண்டாளி அறக்கும் மஞ்ச அடி அறக்கும் மஞ்ச அழகு கண்டி வெள்ளையம்மா குளிக்கு மஞ்ச அடி அறக்கும் மஞ்ச அடி அறக்கும் மஞ்ச கொத்தும் மஞ்ச சண்டாளி குடகும் மஞ்ச அடி குடகும் மஞ்ச அடி கொள்ளிடத்து சண்டாளி சரக்கு மஞ்ச ஏலேலோ குடகும் மஞ்ச சண்டாளி இளைய மஞ்ச அடி இளைய மஞ்ச இளைய கண்டி வெள்ளையம்மா குளிக்கு மஞ்ச இளைய மஞ்ச அடி இளைய மஞ்ச ஓடா
அப்படி அஞ்சு மஞ்ச ரெக்க மஞ்ச கொத்து மஞ்ச குடுக மஞ்ச கல்லால் அடுக்கு மஞ்ச ஏரிடத்தலைய மஞ்சனு இப்படி விதமான மஞ்ச தச்சு குடிக்கிற வெள்ளியம் காதொரு கருகமணி போட்டு தண்டாக்கு மூக்கு தினஞ்சு கண்ணூர மைய பூசி கண்டாங்கி கருப்பு சில கட்டி கோடாரி கொண்டு போட்டு அவ தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு வருவாய் மல்லிகைப்பூ எண்ணி சொல்ல 73 சீர் இருக்குது வெள்ளையம்மா எங்க 73 பொருள் அம்மையா அத்தனை விருது அடையாளமா கொடுத்து சரி வெள்ளையம்மாளை வழி அனுப்பி வைப்போம் அம்மா சரி அவள் வழி அனுப்பி வச்சுட்டோம்னா நிலையாந்த குடியில இருந்து வாழ்றவர் யாரு இன்னைக்கு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி வாழ வச்சு கொண்டிருக்கிற யாரு மத்த சாமியில கீழே உட்கார் மண்டிட்டு உட்கார் கீழே ஆத்தா விடு விட்டுறதாய் விட்டு மண்டிட்டு உட்கார் சாமி கீழே உட்கார் ஆத்தா சாமி வெள்ளையம்மா உட்கார் சாமி உண்மையான வெள்ளைய நான் கட்டி போட்டு ஆடணும் அப்படியே வண்டி போட்டு சொல்லுக்கு நீ கட்டு போடணும் ஒரு மண்டிட்டு உட்கார் ஒருத்த இடிச்சுக்கிறோட பொறுமையை உட்காந்து ஆடு சாமி ஏன்னா இன்னைக்கு நீ இல்லாத இடையே கிடையாது இந்த அம்மா தூக்குமா உட்கார் சாமி கீழே உட்கார் மண்டிட்டு உட்கார் கீழே சூடத்தை நிறைய போடு பூசாரி கொஞ்சம் நிறைய போடு ஆமா பொறுமை நம்ம கதையை படிச்சா என்னையா பாண்டியனும் இருக்கிறாரா இல்லையா ஆமாங்க அவர் தானே எனக்கு இந்த வெள்ளியம் உள்ள ஆளை வச்சுக்கிட்டு இருக்கிறவர் உண்மைதானே அப்படிப்பட்ட அப்படி மேலே இருக்கு அந்த மதுரை மண்ணில சரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அந்த புத்தங்குடி மேடு ஊரணை கரையோரம் அந்த தள்ளாகுளத்து ஊரணி நமக்கடி மைதானம் சங்கமத இரண்டு வனத்தை அமர்ந்திருக்கிறானே வாண்டி உன் பேரை சொன்னா ஆடாதவை ஆடு ஓடாதவை 1000 கட்டு கட்டினாலும் ஒன்ன கட்டி மறைக்க கூட்டத்தில் ஆடு 1000 கண்ணுல ஒரு கண்ணு கடக்க நேர எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை கட்டு இருந்தாலும் கட்ட விட்டு ஓடி வரும் இன்னைக்கு உனக்காக உன்னுடைய குறியை பார்ப்பதற்காக எனக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க யார் மேலும் ஒரு குரு இருக்குது அட வாடா வா பாண்டி ஓடி வா சாமி உனக்கு போதுமா
பொறுமை சாமி கீழே விழுகாம உட்காந்து கைதட்டி ஆரம்பப்படுத்துக்கனே கைதட்டு பாப்பா பெண்கள் சத்தம் போடு. எத்தனை கோயிலா கூட்டி போனாலும் எத்தனை மந்தையா கூட்டி இழந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு பேர் சொல்லி வரமாட்டாங்க ஐயா. இந்த நேரம் இந்த பாண்டிச்சாமி நாடகம் அவங்கள வாழ்க்கை வரலாறு சொல்லி அழைக்கிற வேலைதான் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுடைய உத்தரவாதம் கொடுத்து இலகுலங்காத இந்த நேரத்துல தான் அவங்களுடைய அருளை கண்டுபிடிக்க முடியும். அவங்க ஆடி வர நேரம் மற்ற வேற பொய் சொல்லி ஆடி வந்துட முடியாது. ஆடி வந்தவங்களுடைய கதியெல்லாம் கண்ணால பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். உண்மையான அந்த வெள்ளையம்மன் வெள்ளச்சாமி மதுரை பாண்டிமணி அருள் இருந்தா மட்டும்தான் இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. ஐயா எல்லாரும் மேலேயுமா சாமி வந்து ஆடிட்டாக இல்லையா? கிடையாது. யார் கூடியில வர்ணமன் இருக்கிறதோ அவங்க மேலதான் வருவாங்க. கண்டிப்பாக. அப்படி வாடா பாண்டி அவ்வளவுதான உன் நீதி. ஒரு முண்டோட நிற்பாட்டிக்கிறோம். ஆளப்பட வேண்டாம். இந்த பெண்கள் எல்லாம் கைதட்டி பிரம்மணத்தி பிரம்மணத்தி உன்னை கூப்பிட்டா இந்த நேரம் சாட்ட விரம்படுத்து விரம்படுத்து சதிராடும் விரம்படா இந்த நேரம் காலோட காலுரசம் காலுரசம் ஓம் தண்டமணி ஓசையிடும் ஓசையிடும் ஆண்டி புத்தங்குடி சீமாதான சிவகங்கை ரொட்டு வழி புத்தங்குடி சீமாதான சிவகங்கை ரொட்டு வழி எழுகொண்ட பாடம் மணி பாண்டிகையா நட போட்டதென்ன பாண்டிகையா புதுக்குட சீமாதாண்டா பொன்னமராவதி ரோட்டு வழி புதுக்குட சீமாதாண்டா பொன்னமராவதி ரோட்டு வழி நத்தத்தோ பாடம் மணி பாண்டிகையா நட போட்டதென்ன பாண்டிகையா சாமி உன்னை வந்து இழைச்சேன் வெள்ளம் குறையாமல் இருக்கிற நிதியை கொடுத்துட்டேன். உன்னை வான அழைச்சேனே தவிர நீ நெல்லில் நிற்கிற விதி கொடுத்து அதை நிறுத்தின அதிகாரம் எனக்கு கிடையாதுடா வாண்டி. இது பாதையில் அழிஞ்சு போன கட்ட. அதனால வாழ்றவங்களுக்கு என் கையால் புதி கொடுக்கக்கூடாது. இந்த நேரம் சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்க நீங்க மூஞ்சொல்லு கட்டுப்பட்டவன் நானும் சொல்லு கட்டுப்பட்டவனுக்கு விதி தெரியாமல் நிற்கணும் வாண்டி. வெள்ளிசாமி சொந்தக்காரர்கள் வந்து பிடிச்சிக்கிறோங்கம்மா. சொந்தக்காரர் கூட்டு பிடிங்க பிடிங்க ரொம்ப நேரம் ஆட விட வேண்டாம். வாங்கம்மா வந்து பிடிச்சிக்கிறங்க வாங்க. சொந்தக்காரங்க தான் வரணும் இல்லை யார் வேணாலும் வரலாம். பெண்கள் வாங்க பிடிங்க அந்த அப்படியே பிடிச்சு சிறுபிள்ளையை பிடிங்க ஒரு அன்பான வேண்டுகோள். உட்கார வைங்க. அண்ணே தம்பி ஒண்ணு குறைஞ்சாலே வெளியமா கணக்க வச்சு கேட்டுப்படுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. மறைச்சே வச்சிருந்தாலும் சரி மறைச்சிருக்கிற இடத்துல எடுத்துட்டு வருவேன். அப்படிப்பட்ட சத்திய நீதி கட்டுப்பட்டவங்க. சரி எதுக்காக பாண்டிமணி முன்னோடியா சொல்றோம்னா இந்த வெள்ளியம்மா வெள்ளச்சாமி அடைக்கலம் கெட்டு போனாங்க அவகிட்ட. சரி வாழ முடியாம இன்னைக்கு வாழ்வு இழந்துட்டாலும் பாண்டி ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்னண்டு இந்த உலகத்துல நீ எந்த குடியெல்லாம் துர்றியோ சரி நீ தொட்டு வர்ற குடியில இல்லைங்கிற வரத்தை நீ கொடு. எது இல்லையா அந்த வரத்தை நீ கொடு. நீ கொடுக்கிற வரத்தை உன் பக்கத்துணையா இருந்து நான் பழிக்க செய்கிறேன்னு சத்திய வாக்கு வாங்கிக்கிட்டாங்க பாண்டி வெள்ளியம் வெள்ளச்சாமி கிட்ட பாண்டி ஐயா. சரிங்க. அதனாலதான் அந்த சத்தியத்தை கட்டு போட்டு பாண்டி கோயில கடா விட்டுறது நித்த 30 வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. தினமும் எத்தனையோ கடா போய்கிட்டு இருக்குது. லட்சாயிரம் கணக்கில் இன்னைக்கு ஆயிரம் கடாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு வேண்டுதல் வச்சு. அப்பேற்பட்ட சத்திய நீதி கட்டுப்பட்ட ஒரு தெய்வம் மதுரை பாண்டி
ஐயா பாண்டி. அவரோட அடைக்கலத்தில் அன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்மளை போல மனிதனாக பிறந்தவங்க அந்த வெள்ளியம்மா வெள்ளச்சாமி. சரி. வெள்ளையம்மா அப்படி கோண கொண்ட போட்டு உன் தலை நிறைய மல்லிகைப்பூ வைக்கிறோம்னு ரசிகா என் கையை பிடிச்சு ஆசையா கேட்ட கடைசி வார்த்தை அது ஒண்ணுதாண்டா. மல்லிகைப்பூ ஐயால ஒரு மலை மல்லிகைப்பூ எனக்கு கூட வெள்ளச்சாமி. சரி. ஆனா இன்னைக்கு மல்லிகைப்பூ டிமாண்ட் வாங்கல கிலோ 1000 ரூபாய். வெள்ளச்சாமி கிலோ 1000 ரூபாய். அதனால இன்னைக்கு ஊருக்காரங்க வாங்கி தரல போல. நீ மதுரைக்காரன் தானே? ஆமா. நீ வெள்ளச்சாமி தானே? இல்ல. மதுரை வெறுவாயில முளை போடுறீங்க. சரி. அப்படி எத்தனை பேருங்க வாங்குறீங்க? அடி ஒரு முறை மல்லிகைப்பூ உனக்கேத்த வட்டியானோ ஆசையாக வாங்கி ரெண்டிய வெள்ளையம்மா. ஆசையாக வாங்கி ரெண்டிய வெள்ளையம்மா. நீ ஆசைப்பட்டு வச்சுக்கடி வெள்ளையம்மா. ஆசைப்பட்டு வச்சுக்கடி வெள்ளையம்மா. ஒவ்வொரு சீருக்கு ஒரு பாட்டும் இருக்கு. சரி. என்னைய சுற்று அப்படி எம்பட்டையும் கொடுத்து வழி அனுப்பிடுவான். அதான் பண்ண போறியா? என்னையா இன்னைக்கு பாட்டா சொன்னா சரி. உனக்கு என்னைக்கு பிரியம் இருந்த அந்த குடியை விட்டு வேற குடியை தேடி போறன்னு சொல்றியோ அன்னைக்கு உனக்கு மொத்த சீரையும் கொடுத்து வழி அனுப்பி வைப்பான். 73 பொருளும். ஆமா. சரிங்க. உனக்கு கொடுத்த அந்த ஒத்த சீரை எங்கிட்ட திருப்பி கொடுத்தனா தான் இன்னைக்கு வந்திருக்க வெள்ளையம்மலை பார்க்க முடியும். ஆமா. வெள்ளையம்மா நாளைக்கு போற ஊர் அது கிளிக்குடியா? கிளிக்குடியில பாத்துக்கிற மீதி ஆட்டத்தை போமா. நீ என்னடா பண்றா? போட்டு விடுப்பா. போதும் சாமி, அட்டம் போதும். அடுத்த எல்லையில பாத்துக்கிறோமா? விருதை எடுத்து கொடு சாமி. குடுமா. நான் தேடி போறேன் இன்னைக்கு வந்திருக்கிற வெள்ளையம்மாளை பார்க்க. சரி, புறப்படுவோமா? எடுத்து கொடு சாமி. வா வெள்ளையம்மா, கண்ணு திறந்து பாரு சாமி. விருதை கொடுமா. கீழே விழுவாங்க. விருதை கொடு. இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதியா? சரி. இத்தனை கால வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள். என்ன நாள்? என் வெள்ளையம்மாளை நேருக்கு நேரா சந்திக்க போற இந்த நாள். ஓ, லவ்ஸ். தை மாதம் 3ஆம் தேதி. சரி. இந்த வெள்ளச்சாமியுடைய பிறந்த நாள். ஹேப்பி பர்த்டே டு யூ. மூதேவி, அது முடிஞ்சிருச்சு. நாளை கிளிக்குடி 10ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. ஆமாங்க. எப்பன் செத்து நாளுடா. உரங்காபட்டி மஞ்சு விரட்டுல மாடு பிடிக்க போறோன்னு சொல்லி சரி மாடுபட்டி மாண்டும் மணந்த இடம் காசிநாதா. உரங்காபட்டி மஞ்சு விரட்டு எப்ப செத்த இடத்துக்கு இன்னைக்கு நான் போறேன். பரலோகத்துக்கா? வாயில மனுலே என்னடா சாச்சோ? நீ தான் உங்க அப்பா செத்த இடத்துக்கு போறேன்னு சொன்ன. அவன் உயிர் விட்டானே உரங்காம்பட்டி. ஆமா. அந்த இடத்துக்கு இன்னைக்கு நானும் மாடு பிடிக்க போறேன்னு சொன்னேன். மாடு பிடிக்க போறீங்க? ஏன் வெள்ளச்சாமி அங்க போனா பொங்கல் போடுவாங்களா? பின்னாடி மாடு சாணி போட்டுருக்கு, தின்னு போ. அண்ணே, எனக்கு நன்மைகள்லாம் இருக்கிறாங்க. சரி. ஆனா என் நன்மைகள்ல என்னையோட குடியார பேளுங்க பார்த்தாவே தெரியுதுண்ணே. இல்ல நண்பர்கள் வருவாங்க, ஒவ்வொரு ஆளா வருவாங்க. என் தாலி இருக்கிறவனே வருவாங்க. அது சரி. அவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு தான் இன்னைக்கு ஒயிலாட்டத்துக்கு போறேன். சரி. நான் வருவனைய வெள்ளையம்மா வழி மீது விழி வைத்து காத்துக்கிட்டு இருப்பா. ஆமா ஆமா ஆமா.
போனோம்னா வெறுங்கையோடு போலாமா? எப்படியா போக முடியும்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வெள்ளச்சாமியில தேடி வரப்போறானே. அம்மா நம்ம சிறு வயசுல கேட்டதெல்லாம் சின்ன வயசுல பார்த்தது ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவானே காத்துக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா. வெறுங்கையோட போலாமா? எப்படிங்க போக முடியும்? சொல்லியா போலாமா? போக முடியாதுங்க. அவ கேட்டதெல்லாம் ஆசையோட வாங்கிட்டு போறேன். இத்தனையும் இவ்வளவு நினைச்சு நான் வாங்கிட்டு போறேன். அம்மா ஆனா அவ எவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாளோ? யோ ஆ? உன்னதையா நினைச்சுக்கிட்டு இருப்பாளா? அம்மா உண்மையா இருக்குமா? சந்து பொந்துலையாவது பார்த்துக்கிட்டே இருக்க உன்னை நினைச்சுப்பா அப்படிங்கிற அம்மா. தமிழ்நாட்டு தாய்க்கூலமே அடியேனும் மன்னிக்கணும், முடியாட்டி தண்டிக்கணும். தெரியாம ஒருத்தியத்தான் நான் கூட லவ் பண்ணினேன், நடுவால மிஸ் பண்ணினேன். காதலிதா என்ன நம்பி ஏமாந்தா, கடைசியில வேற பக்கம் போய் சேர்ந்தா. சொன்னாத்தா ரொம்ப ரொம்ப வெக்கந்தா, சொல்லாட்டி அம்மம்மாடி துக்கந்தா. தமிழ்நாட்டு தாய்க்கூடவே அடியேனும் மன்னிக்கணும், முடியாட்டி தண்டிக்கணும். தெரியாம ஒருத்தியத்தான் நான் கூட லவ் பண்ணினேன், நடுவால மிஸ் பண்ணினேன். காதலிதா என்ன நம்பி ஏமாந்தா, கடைசியில வேற பக்கம் போய் சேர்ந்தா. சொன்னாத்தா ரொம்ப ரொம்ப வெக்கந்தா, சொல்லாட்டி அம்மம்மாடி துக்கந்தா. தாய்க்குடமே அடியேன மன்னிக்கணும், சிந்திக்கணும். ஒரு மரதா ஏறி புட்டா விலவாசி இறங்கிடுமா, லவ் பண்ண தொடங்கி புட்டா வளராம இருந்திடுமா. நடுவுலதா தடுத்து வைக்க அது நதி நீரா, நாளானா வாடி வீட அது பூச்செடியா. என் காதல் என்னாலே என்னை விட்டு சென்றதடா, நம்மூரு பஸ் போல பாதியிலே நின்றதடா. பாதியான உறவு நடுவீதியோரம் கிடக்கு, யாரு மேல தவறு இது சாமி போட்ட கணக்கு. தமிழ்நாட்டு தாய்க்குடனே அடியேனும் மன்னிக்கணும், முடியாட்டி தண்டிக்கணும். கம்பனுக்கு ஒரு மகன் இருந்தா, அவன் கூட கவிஞனடா. காலத்தால் எப்பொழுதும் அழியாத இளைஞனடா. காதலர்கள் இறந்ததுண்டு, இரவாது காதலடா. காதல் என்னும் பேரிலே மறவாத காதலடா. லைலாவும் மஜ்னூவும் காதல் என்னும் பரீட்சையிலே வெயிலாகி போனாலும் வாழுறாங்க படகளிலே. ஆளுக்கு ஆளு துணந்து காதல் போரில் குதிப்பான், காலம் போகும் இதிலே 5-6 பேரு ஜெயிப்பான். தமிழ்நாட்டு தாய்க்குடமே அடியேன மன்னிக்கணும், விளையாட்டு கண்டிக்கணும். தெரியாம ஒருத்தியத்தான் நான் கூட லவ் பண்ணினேன், நடுவால மிஸ் பண்ணினேன். காதலிதா என்ன நம்பி ஏமாந்தா, கடைசியில வேற பக்கம் போய் சேர்ந்தா. சொன்னாத்தா ரொம்ப ரொம்ப வெக்கந்தா, சொல்லாட்டி அம்மம்மாடி துக்கந்தா. நான் விடுவனா? டேய், இந்த சண்டாளிக்காக வீட்டில் எம்புட்டு குத்து வாங்கியிருப்போம், அம்மா எம்புட்டு சாத்து வாங்கியிருப்போம். அது நீ எத்தனை வேலி தாண்டி இருப்போம். அண்ணே அது நீங்க எங்களை சேர்த்து சொல்ல. எம்புட்டு வாங்கி போட்டிருப்போம். ஆமாண்ணே நீங்க சேர்த்து வச்ச காசுனா திருடி எடுத்து இவளுக்கு வாங்கி கொடுத்து பாத்துக்கிட்டா சரி. இன்னைக்கு நான் வில்லனை விட்டுட்டு ஓடிடுவாளா? எப்படியா? இல்ல நான் தான் விடுவானா? நீங்க விடுவீங்களா? அவ எங்க இல்ல நல்ல மனுஷன. அவ எங்க இருந்தாலும் சரி, அம்மா அவளுக்கு எத்தனை பேரு கட்டு காவலா மறுச்சனாலும் சரி, வேலி தாண்டியாவது போயிரும். இன்னைக்கு இந்த தோல் அவளை தூக்கிட்டு போய் ஏன் சக்கம்பட்டி எல்லையில வச்ச பகலத்துல நான் தாலிய கட்டல கட்டுங்க. பொழுது விடுகிறதுக்குள்ளேயே வீட்டுல இன்னைக்கு அவளை வட்டி செம்பு விளக்க நான் போடுங்க. எப்பன் சேதுபதிக்கு நான் பொறக்கலடா. நல்ல மனுஷன். போறேன். என் நண்பர்கள் நான் அவருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி. எந்தெந்த புதர்ல கிடக்குறாங்களே போதையை போட்டுட்டு. சரி, நண்பர்களோட வரவ பார்க்கலாம். முத்துராசு முத்துராசு மணிக்கிட்டீங்களான்னு பார்த்தேன். ஆமா சீக்கிரம் வந்திருக்கப்பா.